ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு நம்ம மகா வந்து சூர்யாவை வச்சு செய்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? பாதுஷா பிடிக்கும்னு நினைக்கிறதுக்காகவே செஞ்சுட்டு அதை பாதுஷான்னு சீட்டில் எழுதி கொடுத்தாலே நான் திம்பினேடி என் முன்னாடி வச்சுட்டு என்ன எடுக்காதன்னு சொன்னால் எப்படி எடுக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளாம் உருண்டை கட்டி வாங்கி தின்ன ஃபேமிலியா? இல்லை, நான் உங்களை வச்சு கௌரவமாக வாங்கி தின்ன ஃபேமிலி. நீங்களாம் உருண்டை கட்டியை திருடி தின்ன ஃபேமிலின்னு நிரூபிச்சுட்டாங்க. சரி, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இப்படி மாற்றி போட்டி நடக்க, அதாவது சாப்பிட்ற டைனிங் டேபிளில் உட்கார வச்சு எல்லாருக்கும் பாதுஷா ரெண்டு வைக்கிறாங்க. நம்ம சூர்யாவை தவிர. ஐயோ, இப்பயாவது ஒன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெத்த தாயா நீ பேய் பக்கத்தில் நின்றுட்டு பிள்ளைக்கு ஒன்று வேணும்னு கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அவருக்கு பிடிக்காதான். இன்னைக்கு தான் எனக்கே தெரியும், எல்லார்ட்டையும் சொல்கிறாருன்னு சொல்ல, அச்சோ கை கட்டினது வாய்க்கு கிடைக்கலையே நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நான் சாப்பிடாது யாரும் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக இது கொலஸ்ட்ரால் வரும் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்கன்னு சொல்ல, அட போடா கொலஸ்ட்ரால் தானாடா வந்துட்டு போகுதுன்னு இவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எல்லாரும் வெறுப்பேற்றுறாங்களேன்னு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கௌதமை டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்க, கௌதம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் முழிச்சிருந்தா தானே நம்மள டார்ச்சர் பண்ணுவா, அவளை எப்படியாவது தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு காலை வந்துட்டு சுடுதண்ணில் ஒத்தனம் கொடுத்து தொடச்செல்லாம் விட்றாரு. டே இவ்வளோ நல்ல புருஷனா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் தூங்க வச்சிட்டோன்னு நினச்சி இவர் எஸ்கேப் ஆக பார்த்தாரு. எங்கே கண்ணா ஓடுற அப்படின்னு சொல்லி கேட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை எடுத்து கொடுத்து, எப்படி நமக்கு குழந்தை பிறந்தா நீ பார்த்துக்குவேன்னு எனக்கு தெரியணும், அதனால் நீ ஆறாரோ பாட்டை பாட்டு ஆட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, இவர் ஆறாரோ பாட்டு பாடினதை கேட்டு நமக்கு காதுலேருந்து ரத்தம் தாங்க வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்